Chitrakoot. The CBI says that their sexual assault was so brutal that some of their victims suffered serious injuries on their private parts during unnatural penetrative sexual assault. Some developed a squint eye, some are still hospitalized, while some others are suffering from psychological trauma. All 33 of their victims were boys, and this couple used to lure them with money, chocolates, and video games. Because of the unparalleled depravity and the sheer scale of this crime, a special court has sentenced this couple to the rarest of the rare punishment of death. But while they're being punished now, there's one question we all must ask. This couple continued this inhuman assault on kids for 10 years between 2010 and 2020. How did no local police or authorities find out? That too, while all this time, this man Ram Bhavan was working as a government servant, as a junior engineer in the state's irrigation department, living a completely normal life. And even after 10 years, it wasn't our local authorities who found out about this. ஸோ நம்மளுடைய யோகி ஆதித்யநாத் நம்ம புல்டோசர் பாபா இருக்கிற யூபி உடைய ஸ்டேட்டில் 2010 2020 வரைக்கும் ராம் பவன் துர்காவதி இவங்க 2 பேரும் கப்பிள்ஸ் வந்து இவர் ராம் பவன்றவர் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்துக்கிட்டே தான் இருந்தார். அந்த நேரத்தில் 31 ஆண் குழந்தைகளை வச்சு தவறான செயல்கள், ரொம்ப அருவருக்கத்தக்கான தவறான செயல்களை செஞ்சதற்காக அவங்களுக்கு அதிகபட்ச தண்டனையாக மரண தண்டனை வந்து இப்போ வந்து விதிச்சிருக்காங்க. இந்த விஷயம் வந்து ஸ்டேட் கவர்மெண்டாலேயோ இல்லை லோக்கல் அத்தாரிட்டிஸ்னாலேயோ லோக்கல் போலீஸ்னாலேயோ வெளில வரல. இந்த விஷயம் எப்படி வெளில வந்தது அப்படின்னா, இந்த விஷயம் வந்து இன்டர்நேஷனல் போலீஸ் இன்டர்போல் மூலமா டார்க் வெப்ல 10 லட்சத்துக்கு மேல இந்த மாதிரி வீடியோஸ் வந்து இந்த 2 கப்பல் வித்துட்டு இருக்காங்க, இதை போய் பாருங்கன்னு சொல்லி இந்த விஷயம் வந்து சிபிஐக்கு வந்து சிபிஐ விசாரணை பண்ணி உங்க 2 பேரை பிடிச்சு இப்போ 2 பேருக்கு வந்து அதிகபட்ச தண்டனையா மரண தண்டனை அப்படின்னு சொல்லி இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நம்ம வந்து எப்ஸ்டீன் ஃபைல்னு ஏதோ இந்த ஒரு நாட்டில் இருக்க எப்ஸ்டீன் ஃபைலை பற்றி பேசுகிறோம். நம்ம நாட்டில் கொஞ்சம் உத்து ஆராய்ஞ்சு பார்த்தா நம்ம அக்கம் பக்கத்தில் நம்ம தெருக்களில் நம்மளுடைய சுத்து வட்டாரத்தில் நம்ம ஊரில் இருக்கிற ஆசிரமத்திலையும் பாபாக்கள்லையும், அது நான் வந்து தமிழ் பாபா ஹிந்து பாபா மட்டும் சொல்ல, முஸ்லீம் பாபா கிறிஸ்டியன் பாபா எல்லா பாபாவும் இந்த மாதிரி வேலைகள் நடந்துட்டு இருக்கு. எல்லா விஷயத்துல எல்லா ரொம்ப டீசெண்டாக டிக்னிஃபைடாக இருக்கிற கவர்மெண்ட் எம்ப்ளாயே அந்த மாதிரி வேலைகள் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம வந்து அந்த ஃபைலை பற்றி நம்ம யோசிக்கிறத விட நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு ரொம்ப உத்து கவனிக்க வேண்டிய நேரம் இது. இந்த மாதிரி வந்து ஒரு அருவருக்கத்தக்கான ஒரு செயல் செய்யற அந்த மாதிரி ஒரு மனிதர்களை அந்த ஸ்டேட் போலீஸ் ஏன் பிடிக்கல? நம்ம யோகி ஆதித்யநாத் வந்து புல்டோசரை வச்சுட்டு எல்லாருடைய வீடியோ அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காரு. அடுத்த பிஎம்மா அவர் தான் ஆக போறான்ற அளவுக்கு இந்த சங்கிங்கெல்லாம் அவரை சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. ஸோ அவர் வந்து இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டாரா? இல்லை. ஸோ வந்து இந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து நோட் டவுன் பண்ணணும். இந்த மாதிரி விஷயத்தை இந்த மாதிரி தகவல்களை நம்ம பகிர